இந்த கல்யாண ஆர்டரை எடுத்ததே தப்பு. அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிட்டானுங்க. தேவையில்லாத இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க. நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை நயன்தாராவோ போயிட்டு தனுஷ் கிட்ட கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெண்டாக இருந்தவங்க தானே. இவங்க வந்து பின்னாடி நிறைய பேர் மூலியமாக போயிட்டு கேட்டு அதில் தனுஷ் காண்டாயிட்டு தான் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன தெளிவா பேசுறீங்க? எல்லாமே பிஸ்னஸ்க்காக தானே. நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட சும்மா ஒன்றும் தூக்கி கொடுத்துலையே, ஒரு குறிப்பிட்ட சம் அமௌண்ட் வாங்கிட்டு தானே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியாக அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேன்ஸை பார்க்க ஆவலாக இருக்காங்க, நிறைய பேர் என்னை பிடிச்சவங்க எதிர்பார்க்குறாங்க படத்துக்காக. உங்களால் தான் இந்த 2 வருஷம் தள்ளி போச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லையோ ஃப்ரீயாக விட்டு போக வேண்டியதானே. உங்கள் ஆடியன்ஸ் கொண்டாடி இருப்பாங்கல்ல உங்கள் கல்யாண ஆல்பம் பார்த்து. இது கரெக்டாக சிங்க் ஆகுது. சிம்புவுக்கும் நயன்தாராவுக்கும் உள்ள விஷயம் உங்களுக்கு தெரியும். அனுஷும் சிம்புவும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது இடமே வேறு லெவலில் இருக்கும். அனுஷ் அண்ட் சிம்பு 2 பேரும் சேர்ந்து ஒரே படத்தில் ஈக்குவலான ரோலில் நடித்தா பயங்கரமாக இருக்கும். லைனப்லேயே 10 படத்துக்கு மேலே வச்சுருக்காரு. டைரக்ஷனு, ஆக்டிங்கு, ப்ரொடியூசரு, எவ்வளோ வேலை இருக்குது. இந்த வேலையில் இந்த 3 பேஜ்லாம் படிக்க டைம் இல்லை தான் அவருக்கு. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலைங்க. இங்கே அங்கங்கே நிறைய பேருக்கு நார்மலாக அவங்க கல்யாணத்தில் வீடியோ கவரேஜ் எடுக்க கூட செலவுக்கு காசு இல்லாத அளவுக்கு ரொம்ப வறுமையில் தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். இவங்க என்னடானாக்கா அதை கோடி கணக்கில் விற்றுக்கின்னு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு சின்ன பிரச்சனைன்ட்டு இவன் சாங் கொடுக்கலன்னா நான் வேறு சாங் வச்சு யூஸ் பண்ணிட்டு போகல, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்ட்டு போஸ்ட் பண்ணிக்கின்னு இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க. அவங்க கொஞ்சம் நல்லா என்கேஜிங்காக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதெல்லாம் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. பாப்புலராக இருக்கிறவங்க எது பண்ணாலுமே எதனா ஒரு பெரிய பிரச்சனை இது அது அப்படின்ட்டுலாம் பேசுவானுங்க. இந்த கங்குவா படத்துக்கு சொன்னானுங்க, இப்படி குத்து அப்படி குத்துன்ட்டு. அதெல்லாம் இல்லை, ரியல் லைஃப்லேயே அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊன்ட்டு பரபரப்பாக வச்சுக்கின்னு லைஃப்பை தேவையில்லாத இது. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. இது ஒரு 6 கோடி பட்ஜெட்டில் படம் ஏறானா 10-15 கோடிக்கு மேலே ஆகிட்டு அவருக்கு லாஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த படத்துடைய கிளிப்பு இது அதுட்டு வெறுப்பேற்றிருந்தீங்கன்னா அவருக்கு அது என்ன ஏன்னு தெரியல. இவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று, இதெல்லாம் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் இல்லை. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது?